பக்தி நம்பிக்கையோடு பக்தர்களால் கொண்டாடப்படும் இந்த ராமநவமியின் புனித நேரத்தில் தனது மதிப்பு வாய்ந்த நேரத்தை கொடுத்து இன்றைய மீட்டிங்கில் இணைந்திருக்கும் அனைவரையும் அத்தியாத்மிக் விஸ்வவித்யாலய சார்பாக உள்ளார்ந்த மனதோடு வரவேற்கிறோம். ஸ்ரீராமரின் மகிமை எல்லையற்றதாகும். இன்னைக்கு நாங்கள் ஸ்ரீராமரின் ஜென்மமாகிய ராமநவமியின் பண்டிகையை சேர்ந்த சில ஆன்மீக விஷயங்களை உங்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் அனைவரும் இதை அறிவீர்கள். அதாவது ராமநவமி பண்டிகை சித்திர மாசத்தின் சுக்ல பட்சத்தின் நவமியில் கொண்டாடப்படுகிறது. சனாதன தர்ம நூலின்படி இந்த நாளில்தான் மரியாதையை கட்டளை கடைபிடிக்கும் ஸ்ரீராமர் பிறந்தார். சனாதன தர்மத்தில் ராமநவமி பண்டிகை மிகவும் மகத்துவம் வாய்ந்த பண்டிகையாகும் மற்றும் இதன் மகத்துவம் நாளுக்கு நாள் அதிகரிக்க போகிறது மற்றும் எதிர்காலத்திலும் அதிகரிக்கும். பாரத மக்கள் ராமரை விஷ்ணுவின் அவதாரமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த பண்டிகையை நிறைய ஸ்ரத்தை மற்றும் நம்பிக்கையோடு கொண்டாடுகிறார்கள் மற்றும் நதிகளில் ஸ்நானம் மற்றும் பூஜை, விரதம், உபவாசம், தானம் செய்கிறார்கள். இன்று பாரத மக்கள் ராமநவமியை கொண்டாடுகிறார்கள். ஆனால் ராமர் வாஸ்தவிகத்தில் எப்பொழுது பிறந்தார் என்று யாரேனும் அறிவார்களா? மற்றும் ராமரின் எந்த காரியம் அவரை மகிமைக்குரியவர், பூஜைக்குரியவராக ஆகியது என்று தெரியுமா? இந்த கேள்வியின் பதில் யாருக்குன்னா தெரியுமா? எனவே இன்றைய ஆன்லைன் மீட்டிங்கில் நாம் இது போன்ற சில கேள்விகளின் பதில் மற்றும் ராமநவமியின் ஆன்மீக ரகசியத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். ராமரை விட ராமரின் பெயர் பெரிது என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் தினசரி வாழ்க்கையில் நிறைய பேச்சின் மத்தியில் ராமரின் பெயர் சேர்க்கப்படுகிறது. ஒருத்தருக்கொருத்தர் சந்திக்கும் பொழுதும் ராம் ராம் என்று சொல்கிறோம். அதே போல் ராமர் பெயரின் மாலையும் உருட்டப்படுகிறது. துக்கத்திலும் ஹே ராமரே என்று சொல்கிறோம் மற்றும் கடைசி நேரத்திலும் ராம் நாம் சத்ய என்று சொல்கிறார்கள். மகிமையின் ஆதாரம் கர்மங்களாகும் மற்றும் கர்மங்களின் அடிப்படையே சரித்திரமும் உருவாகிறது. துளசிதாசரும் ராம்சரித் மானஸில் ஸ்ரீராமரை ஒரு பின்பற்ற தகுந்த மனிதன் என்று மற்றும் அவரில் கருணை, உண்மை, நியாயம், உறுதி, நல்லொழுக்கம் ஆகிய அனைத்து குணங்கள் நிறைந்தவர் என்று சொல்லியிருக்கிறார். கூடவே ஒரு நல்ல புதல்வன், சகோதரன், கணவன் மற்றும் தோழன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து ராமாயண கதையின் தலைவனாகிய ஸ்ரீராமரை மட்டும்தான் மரியாதா புருஷோத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இதை எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் அவர் மரியாதா புருஷோத்தம் எப்படி ஆகினார்? இந்த கேள்வியின் பதில் யாரிடமும் கிடையாது. இந்த கேள்வியின் பதிலை அறிந்து கொள்வதற்கு முன் நாம் மரியாதா புருஷோத்தம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். மரியாதா என்றால் மரியாதையில் இருக்கக்கூடியவர். வெறும் மனம், புத்தி மட்டும் கிடையாது. ஆனால் தனது உறுப்புகளையும் கட்டுப்பாட்டில் வைப்பவரே மரியாதையில் இருக்கக்கூடியவர் ஆவார். இதன்படி நியமங்களின் அடிப்படையே கர்மங்களை செய்பவரே புருஷோத்தமம் ஆவார். புருஷோத்தமம் என்றால்
புருஷோத்தமம் என்றால் எல்லா ஆண்களின் நடுவே சிரேஷ்டமான பால் செய்யக்கூடியவர் ஆவார், சிரேஷ்டமான கர்மங்கள் செய்யக்கூடியவர் ஆவார். அவர் வெறும் ஒரு புதல்வனின் ரூபத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு ராஜா, ஒரு தோழன் ரூபத்திலும் அவர் யதார்த்தமான மரியாதையை கடைபிடித்தார். அதனால்தான் ராம் ராஜா, ராம் பிரஜா, ராம் சஹுக்கார், பசே நகரி ஜியே தாத்தா தர்ம் கா உப்கார் என்று சொல்லப்படுகிறது. ராஜாவின் ரூபத்தில் ராமராஜ்யத்திற்கு மகிமை இருக்கிறது. அதாவது ராமராஜ்யத்தில் யதா ராஜா ததா பிரஜா, அதாவது ராமர் தனது பிரஜைகளையும் தனது குழந்தைகள் போல் பராமரித்தார் மற்றும் பிரஜைகளும் ராமரை தனது தந்தை ரூபத்திலே பார்த்தார்கள். எப்படி ராமர் தனது ராஜாவின் வேலைகளை நிறைவேற்றினாரோ அதே போல் ராமர் பிரஜையின் வேலைகளையும் நிறைவேற்றினார். நீங்கள் எல்லோரும் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அதாவது ராமர் ராஜா ஆவார், ஆனால் அவர் எப்படி பிரஜையாகினார்? பிரஜை என்றால் சிறந்த படைப்பாகும் மற்றும் ஒரு புதல்வன் தந்தையின் சிறந்த படைப்பாவார். எனவே ராஜா தசரத்தின் கட்டளை கீழ்ப்படிந்து ராமரும் ஒரு சிறந்த பிரஜையின் எடுத்துக்காட்டாய் முன் வந்தார். அதனால்தான் தனது தந்தையின் வார்த்தைகளின் கீழ்ப்படிந்து வேதனைகளையும் குஷியாக சுவீகரித்தார் மற்றும் இதை நிரூபித்தார். அதாவது ரகுகுல ரீதி சதா சலியாய், பிராண ஜாய் பர் வச்சன ந ஜாய், உயிரே போனாலும் தனது சொற்கள் மீறக்கூடாது என்பதே இதன் பொருளாகும். ராமர் இந்த வார்த்தையை நிரூபித்தார். இதை தவிர்த்து ராமர் ஒரு தோழனின் கடமையையும் நிறைவேற்றினார். அவர் மகான் ராஜா ஆகினாலும் எல்லா ஜாதி சம்பிரதாயத்தை சேர்ந்த மனிதர்களோடு உண்மையான நட்பு வைத்தார். இதேபோல் ஒரு கணவன் ரூபத்திலும் ஸ்ரீராமர் உண்மையான கணவனாய் நிரூபிக்கப்படுகிறார். அவர் தனது மரியாதையை ஒரே ஒரு மனைவியின் எல்லையில் இருந்து நிரூபித்தார். அவர் ஒவ்வொரு பெண்களையும் தேவி என்று அழைத்தார். அதனால்தான் இந்த யுகத்தில், கலியுகத்தில் அதிகரிக்கும் விபச்சாரம், துராச்சாரம், பிரஷ்டாச்சாரம் இதிலிருந்து விடுவிக்க ஸ்ரீராமரின் வாழ்க்கை வரலாறு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். இன்றைய நாளில் ஸ்ரீராமரின் சரித்திரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் குறைந்த மனிதர்கள் ஆவார்கள் மற்றும் நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் நிறைய மனிதர்கள் தனது உறுப்புகளின் கட்டுப்பாட்டில் வந்து சரித்திரத்தை துளைக்கிறார்கள், மரியாதையை விட்டு விடுகிறார்கள். எனவே ஸ்ரீராமரின் சரித்திரத்தின் ஆதாரம் படிப்பாகும். ஆனால் இது சாதாரணமான படிப்பின் விஷயம் அல்ல, இது ஆன்மீக படிப்பின் விஷயமாகும். ஆன்மீக படிப்பின் மகத்துவம் நிறைய உள்ளது. ஆன்மீக படிப்பு இல்லாவிட்டால் அனைத்து படிப்பும் வீணானதாகும். அதாவது ஆன்மீக படிப்பில்லாமல் அனைத்து படிப்பும் அரைகுறையான படிப்பாகும். ஆன்மீகத்தின் அர்த்தம் வெறும் பூஜை, தீர்த்த யாத்திரம், ஜபம், தவம், தானம், புண்ணியம் கிடையாது. ஆனால் ஆன்மீகத்தின் அர்த்தம் என்னவென்றால் ஆத்மாவிற்குள் என்ன நிரம்பியிருக்கிறது என்று இந்த ஞானமே ஆன்மீக ஞானமாகும். தேகத்தின் உள்ளுக்கான விஷயம் மனிதர்களும் சொல்கிறார்கள், ஆனால்
ஆத்மாவின் உள்ளிற்கான விஷயம் ஆத்மாவின் தந்தை. கீதை ஞானத்தை வழங்கக்கூடிய பரமபிதா ஒளி புள்ளி வடிவமற்ற சிவனை தவிர்த்து வேறு யாராலையும் சொல்ல முடியாது. எனவே கீதையில் சொல்லப்பட்டுள்ளது, வித்யாவில் நான் ஆன்மீக வித்யாவேன். ஆன்மீக ஞானத்தை மறந்துவிட்டால் தான் இன்றைய மனிதன் தன்னை தேகம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அதனால்தான் வாழ்க்கை பயமுள்ள வாழ்க்கையாய் மாறிவிட்டது. இதை பற்றி கீதையிலும் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்வதர்ம நிதனம் ஸ்ரேய, ஆத்மாவின் நினைவு பெரிய பயத்திலிருந்தும் ரட்சிக்கும் என்பதே இதன் பொருளாகும். ஸ்வதர்ம நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவக. எனவே இது போன்ற பயத்திலிருந்து விடுவிக்க ஆன்மீக ஞானத்தை வழங்க உருவமற்ற சிவனும் ஒரு சாக்கார உடலை ஆதாரமாய் எடுத்து ஞானத்தை தருகிறார். அதாவது அந்த சிவனும் ஒரு சாக்கார உடலை ஆதாரமாய் எடுக்க வேண்டியதாய் இருக்கிறது. இந்த ஆன்மீக ஞானத்தின் அடிப்படையே அவர் ஒவ்வொரு மனிதனின் இதயத்தில் வசிக்கிறார் மற்றும் எல்லோர் இதயத்திலும் வசிக்கக்கூடியவர், அதாவது ராம் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஸ்ரீராமர் யார் என்பதே இப்பொழுது எழக்கூடிய கேள்வியாகும். உண்மையில் வாஸ்தவிகத்தில் ஸ்ரீராமர் யார்? பக்தியின் வழிபடியை பார்த்தால் தசரத்தின் பெரிய புதல்வனே ஸ்ரீராமர் ஆவார். அவரே தனது சிரேஷ்டமான கர்மங்கள் மூலமாக எல்லோர் மனிதனுக்குள் வசிக்க கூடியவர் ஆவார். அதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ரம்மிதே யோகினோ யஸ்மின் இதி ராம. யார் நினைவில் யோகிகள் வசிக்கிறார்களோ அவரே ராமர் ஆவார். எனவே இது போன்ற சிரேஷ்டமான கர்மங்களை கற்று தருபவர் யார்? ராமரை மரியாதை புருஷோத்தம் ஆக்கக்கூடியவர் யார்? உண்மையில் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு பின் அந்த வெற்றிக்கு பின் ஒரு கை கண்டிப்பாக இருக்கும். எனவே அனைத்து மனிதர்களுக்கு நடுவே சர்வோத்தம் ஸ்ரீராமரை கண்டிப்பாக யாரோ படைத்திருக்கணும். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் சிரேஷ்டமான நடைமுறைகளை கற்றுத்தர முடியாது. ஏனென்றால் கர்மங்களின் விஷயங்களை பற்றி பெரிய பெரிய நீதிபதிகள், ரிஷி முனிகள், வித்வான்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே யார் இந்த கர்மங்களின் சக்கிரத்தில் இருந்து விடுபட்டவராய் இருக்கிறாரோ, அதாவது யார் இந்த கர்மங்களின் சக்கரத்தில் வருவதில்லையோ அவரால் மட்டும்தான் கர்மங்களின் ஆழமான அர்த்தங்களை, ஆழமான விஷயங்களை புரிய வைக்க முடியும், கற்றுத்தர முடியும். அதாவது அவர் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டவர் ஆவார். எனவே அவர் பிறப்பு மற்றும் இறப்பிற்கு அப்பாற்பட்டவர் ஆவார், கர்ப்பத்திலிருந்து விடுபட்டவர் ஆவார் மற்றும் அபூக்தா ஆவார். அவருக்கு உடல் கிடையாது. எனவே அவர் எல்லோருக்கும் நன்மைதான் செய்வார். அவர் சுயநலவாதி கிடையாது. அவரை நாம் உருவமற்ற ஒளிப்புள்ளி ராமர் மற்றும் பரமபிதா பரமாத்மா சிவனும் கூட சொல்லலாம். அவர் இப்பொழுது சாக்கார உடலில் வந்து கர்மங்களின் ஆழமான நிலையை, அந்த ஆழமான நிலையின் ஞானத்தை தருகிறார். சிவன் உடலின் மூலமாக, அதாவது சாக்கார ராமரின் மூலமாக ராமராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்கிறார் மற்றும் அசுர உலகத்தை அழிக்கிறார். எனவே உருவமற்ற சிவன் உடல் உள்ள, அதாவது சாக்கார ஸ்ரீ ராமரின் உடலில் நுழைந்து திவ்ய சிறப்பின் மூலமாக
இந்த உலகத்தில் எப்பொழுதே அவதரிக்கிறார் என்பதே இப்பொழுது எழக்கூடிய கேள்வியாகும். அதாவது அந்த சிவன் எப்பொழுது இந்த உலகத்துக்கு வருகிறார்? அவர் ஸ்ரீ ராமரில் நுழைகிறார். ஆனால் அவர் எப்பொழுது அவதரிக்கிறார்? இதுவே இப்பொழுது எழுகிற கேள்வியாகும். சிவபெருமானின் அவதரிக்கும் நேரத்திற்காகவே ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஜப் ஜப் ஹோய் தர்ம கி ग्लानि बड़े असुर अधम अभिमानी तब तब लेते प्रभु मानुष शरीरा. எப்பொழுது உலகம் நரகமாகிறதோ, பாவம் இம்சை தனது எல்லையை தாண்டுகிறதோ, மனிதர்கள் முள்ளு போல் துக்கத்தை கொடுக்க தொடங்குகிறார்களோ, அப்பொழுதே இது போன்ற துக்க உலகத்தை அழிக்க சாது சந்தர்கள் துறவிகளை ரட்சிக்க அவர் கடவுள் சாதாரண மனித உடலில் அவதரிக்கிறார் என்பதே இதன் பொருளாகும். இப்பொழுது சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ராமராஜ்யத்திற்காக பாடப்படுகிறது. दैहिक देविक भौतिक तापा ராமராஜ்ய கமுனி வியாப்பா. ராமராஜ்யத்தில் உடலின் துன்பம் கிடையாது, துர்பாக்கியம் கிடையாது, இயற்கையும் துன்புறுத்தாது. அங்கு இயற்கையும் சுகமே தரும். ஒரு பக்கம் ராமராஜ்யத்தில் இம்சை கிடையாது என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் ஸ்ரீராமரை இம்சைக்குரிய யுத்தம் செய்யும் போல் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே இந்த இரண்டு விபரீதமான விஷயங்களில் மறைந்துள்ள ரகசியத்தை நாம் ஆன்மீக ஞானத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம். காலச்சக்கரத்தில் 4 யுகங்கள் இருக்கிறது. சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். இதன் பாதி நேரமாகிய சத்யுகம் மற்றும் திரேதாயுகம் சுகத்தின் உலகமாகிய ஸ்வர்க்கமாகும், பகலாகும். மற்ற பாதி நேரமாகிய துவாபரயுகம் மற்றும் கலியுகம் துக்கத்தின் உலகமாகிய நரகமாகும், இரவாகும். எனவே கடவுள் சத்யுகம் மற்றும் கலியுகத்தின் இடையில் சிவன் சாதாரண மனித உடலில் அவதரிக்கிறார். எப்படி நாம் இப்பொழுது ஸ்ரீ ராமரின் அவதாரத்தை பற்றி தெரிந்து கொண்டோமோ, அதே போல் அவர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களையும் நாம் ஆன்மீகத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம். ராமர் ராஜாவாகியும் காட்டில் இருந்தார். வாஸ்தவிகத்தில் உண்மையில் இது கலியுக கடைசியின் விஷயமாகும். இந்த உலகம் ஒரு காடு போல உலகமாய் மாறிவிட்டது. காடு என்று சொன்னால் இது மரங்கள் கொண்ட அந்த சூலமான காட்டின் விஷயம் கிடையாது. இது சாதாரணமான காடாய் மாறவில்லை. இந்த உலகம் ஒரு முள்ளு காட்டு போல் மாறிவிட்டது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் துக்கத்தையே தருகிறார்கள். ஸ்ரீராமரும் காட்டுக்கு போனார். அந்த காட்டில் அவருக்கு நிறைய துக்கம் கிடைத்தது. அந்த துக்கத்தையும் அந்த துன்பத்தையும் அவர் குஷியோடு ஸ்வீகரித்தார், அதை சகித்து கொண்டார். அதே போல் இந்த உலகத்திலும் அவருக்கு நிறைய துக்கம் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் காடு போல், அதாவது முள்ளு போல் துக்கம் கொடுக்கக்கூடிய மனிதர்களாய் மாறிவிட்டார்கள். ஆனாலும் அவர் அந்த மனிதர்களின் துக்கத்தை இன்னும் வரை சகித்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் ராமர் ராஜாவாகியும் அவரை காட்டில் இருக்கும் போல் காட்டப்பட்டுள்ளது. இது எந்த காட்டின் விஷயமாகும்? இது இந்த உலகத்தின், அதாவது இது
இந்த முள்ளுக்காட்டின் விஷயமாகும், இந்த உலகத்தின் விஷயமாகும். அதாவது அவர் இது போன்ற துக்கம் கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவில் இருந்தும் அவர் அந்த துக்கத்தை சகித்துக் கொண்டிருக்கிறார். ராமராஜ்யத்தில் ராவணன் சீதையை கடத்தினார். அப்போ உண்மையில் திரேதாவில் ராவணன் இருந்தாரா? ஏனென்றால் சத்தியுகம் திரேதாயுகம் ஸ்வர்க்கம் ஆகும். எனவே ஸ்வர்க்கத்தில் ராவணன் இருந்தாரா? கிடையாது. ஸ்வர்க்கத்தில் ராவணன் இல்லை. உண்மையில் நாம் எல்லோரும் சீதையாகும். 5 விகாரங்கள் ஆகிய காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஆகிய ராவணனின் சிறையில் இருக்கிறோம். அப்போ ராவணன் ஒரு மனிதன் ஆவானா? ராவணின் விஷயம், அதாவது ஒரு மனிதனின் விஷயம் கிடையாது. வாஸ்தவிகத்தில் 5 விகாரங்களே ராவணன் ஆகும். நாம் அனைவரும் சீதையாகவும் நாம் அனைவரும் ராவணின் சிறையில் இருக்கிறோம். திரேதாயுகத்தில் இருக்கும் திரேதாயுகத்தில் ராவணன் இல்லை. இது 5 விகாரங்களுக்கான விஷயமாகும். ராமாயணத்தில் ஸ்ரீராமரை குரங்கு சேனையை எடுக்கும் போல் காட்டப்பட்டுள்ளது. உண்மையில் இது விலங்கு குரங்கின் விஷயம் அல்ல. இன்றைய உலகில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் குரங்கு போல் விகாரிகள் ஆகிவிட்டனர். ஸ்ரீராமர் அந்த குரங்கு புத்தி கொண்ட மனிதர்களின் தேவதை போல் ஆக்குகிறார். அப்போ மனிதர்கள் தேவதைகள் ஆகும் பொழுது அந்த தேவதைகளையே தன்னுடைய படையில் சேர்த்துக் கொள்கிறார். அப்போ இந்த குரங்குக்கான விஷயம் சாதாரண விலங்குக்கான விஷயம் கிடையாது. இது மனிதர்களுக்கான விஷயமாகும். அவர் கலியுக கடைசியில் இந்த உலகத்தில் வரும் பொழுது அனைத்து மனிதர்களும் குரங்குக்குள் காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் போன்ற 5 விகாரங்கள் அதிகரிக்குது. அந்த மனிதர்களை, அந்த குரங்கு போல விகாரிகளான மனிதர்களை ராமர் தேவதையாக ஆக்குறார். அப்போ இது குரங்கு சேனை, அதாவது குரங்கு போல் விகாரியாக இருக்கும் மனிதர்களின் சேனையின் விஷயமாகும். அதே போல் வனவாசத்தில் நடந்த போரின் நேரத்தில் ராமரிடம் தேரும் கிடையாது. அவர் ராஜாவாவார். ஆனா அவர் வனவாசத்தில் இருக்கும் பொழுது அவரிடம் தேர் கிடையாது. எனவே இது ஸ்தூலமான தேரின் விஷயம் அல்ல. இது உடல் ரூபமான தேர் ஆகும். ராவணனுக்கு பெரிய தேர் காட்டப்பட்டுள்ளது. தேர் என்றால் உடல் ஆகும். எனவே ராவணனுக்கு பெரிய தேர் காட்டப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்றால் அவருக்கு தேக அபிமானம் அதிகமாக இருக்கிறது. தேர், அவருக்கு பெரிய தேர் காட்டப்பட்டுள்ளது. இது தேகாபிமானத்தின் அடையாளமாகும். ராமர் எப்பொழுதுமே ஆத்மாவின் நினைவில் இருக்கிறார். எனவே அவருக்கு தேர் காட்டப்படவில்லை. தேர் என்றால் தேகமாகும், தேக அபிமானமாகும். அவருக்கு தேக அபிமானம் கிடையாது. அதனால்தான் ராமருக்கு தேர் காட்டப்படவில்லை. அதே போல் ஸ்ரீராமர் வனவாசத்தில் இருக்கும் பொழுது அவர் காலடி பட்ட உடனேயே அகில்யா சிலையில் இருந்து உடலாய் மாறிவிட்டம் போல் காட்டப்பட்டுள்ளது. இது ஸ்தூலமான கல்லின் விஷயம் அல்ல. பரமபிதா பரமாத்மா தருகிற கீத ஞானத்தின் மூலமாக கல்லு போல் ஆகிருக்கும் இந்த புத்தியும் மாறிவிடும். இந்த ஞானம் மூலமாக தான் நாம் புத்தி மாறுகிறது. இப்பொழுது இந்த உலகத்தில் நமது புத்தி கல்லு போல் ஆகிவிட்டது. இப்ப பரம்பிதா பரமாத்மா தரும் இந்த கீதை ஞானத்தின் மூலமாக தான் நமது புத்தி சாத்விகமாக ஆகிறது. நமது புத்தி கல்லு போல் மாறியிருக்கும் புத்தி தேவதைகளின் புத்தியாக, சாத்விகமான புத்தியாக மாறுகிறது. அதே போல் உண்மையான அன்போடு
சபரியால் தரப்பட்ட இந்த பழத்தையும் ராமர் சுவீகரித்தார். ஏனென்றால் கடவுள் உண்மையான அன்பை தான் பார்க்கிறார். எனவே லக்ஷ்மணன் அந்த இறந்த பழத்தை சுவீகரிக்கவில்லை. ஆனால் ராமர் எளிதாக சுவீகரித்தார். ஆகவே கடவுளுக்கு தோஷம் ஏற்படவில்லை. அதனால்தான் கடவுளுக்கு தோஷம் ஏற்படவில்லை. அதுக்குதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது துளசிதாசரும் சொல்லி இருக்கிறார், சமரத்துக்கோ நெய் தோஷ குசாய் ரவி பாவக்கு ஜல் சமக்கி நாகி. அதாவது திறமை தவறில்லாததாகும். எப்படி சூரியன் உலகில் பரவிருக்கும் அனைத்து குப்பைகளையும் எரிக்கிறது, அதே போல் நெருப்பு மற்றும் தண்ணீரும் அழுக்கை சுத்தம் செய்கிறது. எனவே இவற்றுக்கு தோஷம் ஏற்படாது என்பதே இதன் பொருளாகும். இப்பொழுது நாம் ராமரின் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பற்றி பார்த்தோம். அதே போல் கடவுள் இந்த உலகத்திற்கு என்ன செய்வதற்காக வருகிறார், இதன் பதில் கீதையிலும் தரப்பட்டுள்ளது. கீதையில் ஒரு ஸ்லோகம் வந்துள்ளது, யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதன் பொருள் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு கிளானி நடக்கிறதோ, அதர்மம் அதிகரிக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நான், அதாவது கடவுள், உண்மையான தர்மத்தை படைக்க, துஷ்டர்களை அழிக்க மற்றும் துறைவிகளை ரட்சிக்க வருகிறார். ஆகவே இந்த காரியங்களை செய்வதற்காக கடவுள் சுயம் இந்த பூமியில் அவதரித்து விட்டார். எனவே தீங்கு மற்றும் அவகுணத்தை அழிக்காவிட்டால் படைப்பிற்கு மகத்துவமே இருக்காது. எனவே ஸ்ரீராமர் மூலமாக இந்த வேலைகள் எப்படி நடக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். கடவுள் சிவன் ஒளிப்புள்ளி ஆவார். அதனால்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்து இந்த வேலைகளை செய்வதற்காக ஏதாவது ஒரு சாகார உடல் கண்டிப்பாக தேவை. அப்போ அவர் யார் மூலமாக இந்த வேலைகளை செய்கிறார்? அவர் சிவன் யாருக்குள் நுழைகிறாரோ அவர் பெயரு சங்கரர் ஆகும். அதனால்தான் சிவசங்கரர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் இந்த வேலைகளை எப்படி நடத்துகிறார் என்று நாம் இப்போ புரிந்து கொள்ளலாம். சமுதாயத்தின் நன்மைக்காக விஸ்வாமித்திரர் யாகம் வளர்த்தார். ஆனால் அசுரர்கள் அந்த தூய்மைக்குரிய காரியத்தில் தடைகள் ஏற்படுத்தினர். எலும்பு, கறி துண்டு போன்ற குப்பைகளை போட்டனர். அப்பொழுது விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணனிடம் போய் உதவியை கேட்டனர். யக்னத்தை ரட்சித்தார். அப்பொழுது ஸ்ரீராமர் யக்னத்தை ரட்சித்தார். இதன் மூலமாக ஸ்ரீராமர் சாதுக்களையும் ரட்சித்தார் மற்றும் துஷ்டர்களையும் அழித்தார். அவர் பாலியையும் அழித்தார், ராவணனையும் அழித்தார். ராவணனுக்கு 10 தலைகள் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் 10 தலைகள் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? ஒருவேளை 10 தலை கொண்ட ராவணன் இருந்திருந்தால் தலைமுறையாய் 10 தலைகள் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் யாரும் 10 தலைகள் கொண்ட மனிதர்கள் பிறப்பதில்லை. இதன் ஆன்மீக ரகசியத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். உண்மையில் வேலையின் அடிப்படையில் தான் பெயரும் கிடைக்கிறது. ராவணன் என்றாலே ராவேத்தே லோகான் இதி ராவன்.
மக்களுக்கு துக்கத்தை கொடுத்து அழுக வைப்பவரே ராவணன் ஆவார். 10 தலை கொண்ட மனிதன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ராவணனின் 10 தலையில் 5 தலை 5 விகாரங்கள் ஆகிய காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரத்தின் அடையாளமாகும். மற்ற 5 தலை 5 தத்துவங்கள் ஆகிய நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயத்தின் அடையாளமாகும். இந்த உலகம் மிகவும் சமப்பிரதானமாக ஆகிவிட்டது. அதனால்தான் 5 தத்துவங்களும் சமப்பிரதானமாக ஆகிவிட்டது. இன்றைய உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தன்னை உடல் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே அனைவரும் 5 விகாரங்கள் மற்றும் 5 தத்துவங்களின் அடிமையாக ஆகிவிட்டனர். இன்றைய உலகத்தில் இருக்கும் 5 விகாரங்களும் துக்கத்தை தான் தருகிறது. 5 விகாரங்கள் மனிதனுக்கு சுகத்தை தருவதில்லை. அதே போல் இந்த 5 தத்துவங்களும் மனிதர்களுக்கு துக்கத்தையே தான் தருகிறது. இந்த 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்கள் ஸ்வர்க்கத்தில் நமது அடிமையாக இருந்தன. ஆனால் இதே 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்கள் இந்த கலியுகத்தில் நம்மை அடிமையாக ஆக்கிவிட்டனர். இது ரொம்பவே துக்கத்தை தருகிறது. அதனால்தான் இதுவே ராவணனின் 10 தலையாகும். இதை தவிர்த்து 10 தலைகள் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ராமாயணத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதாவது ராமர் அம்பின் மூலமாக ராவணனை அழித்தார். ஆனால் இது ஸ்தூலமான அம்பிற்கான விஷயம் கிடையாது. மற்றும் ராமரும் ஸ்தூலமான இம்சை செய்யவில்லை. இன்றைய உலகத்தில் இருக்கும் சாதுக்களும் இம்சை கற்று தருவதில்லை. மற்றும் கீதையிலும் தேவதைகள் அகிம்சை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே சுயம் கடவுளே இம்சைக்குரிய யுத்தத்தை எப்படி செய்ய முடியும்? கடவுள் இம்சையை கற்று தருகிறாரா? அம்பு என்றால் ஞான அம்பு ஆகும். கடவுளின் ஞானத்தை கேட்ட பின் மனிதர்களுக்குள் இருக்கும் ராவணன் அழிகிறது. இந்த ஞானத்தின் மூலமாக மனிதர்கள் தனக்குள் இருக்கும் 5 விகாரங்கள் ஆகிய காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரத்தை அழிக்கின்றனர். கீதையிலும் கடவுளின் ஞானம் அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடிய ஆயுதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது போன்ற ஞானத்தின் மூலம் நாம் ராவணனை வெல்கிறோம். எப்போ நாம் இந்த ஞானத்தின் மூலமாக ராவணனை வெல்கிறோமோ அப்பொழுதே ராமராஜ்யம் வரும் மற்றும் நாம் அனைவரும் அயோத்தியா வாசிகளாய் ஆகிவிடுவோம். எப்பொழுது வரை நாம் இந்த 5 விகாரங்களின் அடிமையாக இருக்கிறோமோ அப்போ வரை நாம் ராமராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. அதே போல் நம்மளால் அயோத்தியா வாசிகளாகவும் ஆக முடியாது. அயோத்தியாவின் அர்த்தம் என்ன? இப்பொழுது நாம் அயோத்தியாவின் அர்த்தமும் மற்றும் ராமராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அயோத்தியாவின் அர்த்தம் என்னவென்றால் என்றால் இல்லை, யோத்யா என்றால் யுத்தம். அதாவது எங்க யுத்தம் நடப்பதில்லையோ அதுவே அயோத்தியா ஆகும். ராமரின் ராஜ்யத்தை அயோத்தியா என்று சொல்லப்படுகிறது. எனவே இது யூபியில் இருக்கும் ஸ்தூலமான அயோத்தியாவின் விஷயமாய் இருக்கலாமா? யூபியில் இருக்கும் அயோத்தியாவில் எந்த விதமான யுத்தமும் நடப்பதில்லையா? ஏனென்றால் அயோத்தியா என்றால் எங்கு யுத்தமே நடப்பதில்லையோ அதுவே அயோத்தியா ஆகும்.
அப்போ யூபியில் இருக்கும் ஸ்தூலமான அயோத்தியாவின் விஷயமா இருக்கலாமா? உண்மையில் இந்த கலியுக கடைசி நேரத்தில் கடவுள் வந்து ஒரு அழகான சுகம் நிறைந்த உலகத்தை படைக்கிறார். அதுவே அயோத்தியா ஆகும். அதாவது இது போன்ற ஆத்மாக்களின் குழுவை உருவாக்குகிறார். அந்த குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒவ்வொருத்தர் சண்டையிட மாட்டார்கள். பேச்சின் மூலமாகவும் கண்கள் மூலமாகவும் வைப்ரேஷன் மூலமாக கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் தர மாட்டார்கள். அதுவே ராமராஜ்யம் ஆகும். அதுவே அயோத்தியா ஆகும். அங்க யுத்தமே நடக்காது. அங்கு அனைவரும் ஒருத்தரின் வழியில் நடப்பார்கள். ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு குலம், ஒரு மொழி, ஒரு வழியே இருக்கும். எனவே சண்டைக்கான கேள்வியே எழாது. அதுவே அயோத்தியா மக்கள் ஆவார்கள். அதுவே உண்மையான அயோத்தியா ஆகும். மற்றும் அவர்களே உண்மையான அயோத்தியா மக்கள் ஆவார்கள். இப்போ சிந்தித்து பாருங்கள். யூபியில் இருக்கும் அயோத்தியாவில் இது போன்ற ஒரு ராஜ்யம், ஒரு குலம், ஒரு மொழி, ஒரு வழியின் அனுபவம் செய்ய முடிகிறதா? அவர்கள் உண்மையான அயோத்தியா மக்கள் என்று சொல்ல முடியுமா? இல்லை. உண்மையான அயோத்தியா ஸ்ரீராமர் மூலமாக தான் இப்பொழுது படைக்கப்படுகிறது. எப்பொழுது வரையும் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிடுகிறோமோ அப்ப வரை நாம் அயோத்தியா மக்களாய் ஆக முடியாது. அதே போல் நம்மளால் ராமராஜ்யத்தையும் கொண்டு வர முடியாது. இப்பொழுது அடுத்தது நாம் அயோத்தியாவில் கட்டப்பட்டிருக்கிற ராமரின் கோவிலை பற்றி புரிந்து கொள்ளலாம். நீங்கள் எல்லோரும் இதை அறிவீர்கள். சில மாதத்திற்கு முன்பே அயோத்தியாவில் ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டம் கொண்டாட்டம் எவ்வளவு மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டது. ஏனென்றால் நிறைய வருட போராட்டத்திற்கு பின் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டப்பட்டது. ஆனால் நாம் உண்மையான ராமரை தெரிந்து கொள்ளவில்லை. இதை நாம் ஆன்மீகத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம். இதை நாம் ஆன்மீகத்தின் அடிப்படையில் பார்த்தால் ராமரின் கோவில் என்றால் ராமரின் வீடாகும். எனவே ராமர் தான் தன் வீட்டை கட்ட முடியும். ராமரால் மட்டும்தான் தனது வீடை கட்ட முடியும். அயோத்தியா நகரத்தை கட்ட முடியும். ராமராஜ்யத்தை உருவாக்க முடியும். மற்ற யாராலையும் ராமரின் வீடை கட்ட முடியாது. இது என்ன திரேதாவை சேர்ந்த ராமரின் விஷயமாகுமா? இல்லை. பரமபிதா பரமாத்மா எந்த மனித உடலில் வருகிறாரோ அவரே உண்மையான ஸ்ரீராமர் ஆவார். மற்றும் அவர் மறைமுகத்தில் தனது கோவில் ரூபமான வீடை கட்டி கொண்டிருக்கிறார். வீடு என்றால் கல்லால் உருவாக்கிய வீடின் விஷயம் கிடையாது. இது குடும்பத்தின் விஷயமாகும். பரமபிதா பரமாத்மா சிவன் உடலில் வந்திருக்கிறார். அதாவது பரமபிதா பரமாத்மா சிவன் மனித உடலில் வந்துள்ள ஸ்ரீராமரே அவர் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார். அதுவே ராமரின் கோவில், அதாவது கோவில் ரூபமான வீடாகும். எப்படி நீண்ட முயற்சிக்கு பின் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டப்பட்டதோ அதே போல் சைத்தன்ய ராமரும் சில வருடங்களிலே நாம் முன் வெளித்தோன்றுவார். அப்பொழுதுதான் உண்மையான ராமர் கோவில் நாம் முன் வரும். நாம் இப்பொழுது ராமர் எப்படி ராமராஜ்யத்தை முடித்து குப்த ரூபத்தில் ராமராஜ்யத்தை படைக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். அவர் ஞானத்தின் மூலமாக செய்யும் வேலை எப்படி என்றால் பாம்பும் சாக வேண்டும்,
கோலும் முறியக்கூடாது. நீங்க பார்த்திருப்பீர்கள், சங்கர் கடவுள் பஸ்மாசுரத்தின் பயத்தில் அவர் முழு உலகத்தையும் ஏன் சுற்றி வந்தார்? அவர் பயந்து விட்டாரா? இல்லை, அவருக்கு பயம் இல்லை. அதே போல் ஸ்ரீ கிருஷ்ணரும் கம்சனின் பயத்தில் ஊரூரா ஏன் அலைந்தார்? ஏனென்றால் அவர் ஒரு வழியை தேடினார். இதுபோல் ஓடி ஒளிந்தால் தன்னை நடக்காது. ஸ்ரீராமரும் காட்டில் ஏன் அலைந்தார்? இதில் எந்த விமானம்? இவர் அனைவரும் ஓடி ஓடி ஒளிந்தனர். ஆனால் இவர்களுக்கு எந்த விதமான பயமே கிடையாது. இதில் எந்த விதமான பயத்திற்கான விஷயமே இல்லை. அவர் வழி தேடினார். அதன் மூலமாய் அவர் சுயம் வேதனைகளை அனுபவித்தார் மற்றும் தனது பிரஜைகளுக்கு ஒரு சிறந்த ராஜ்யத்தை படைத்து தந்தார். ராமர் காட்டில் இருந்தார். அவர் துக்கத்தை ஸ்வீகரித்தார். அவர் துக்கத்தை அனுபவித்தார். ஆனால் இந்த துக்கத்தை அனுபவிக்கும் மூலமாக அவர் தனது பிரஜைகளுக்கு ஒரு சிறந்த ராஜ்யத்தை அமைத்து தந்தார். ராமரின் மகிமைக்கு எல்லையே கிடையாது. ராமருக்காக ராம்சரித் மானஸில் சொல்லப்பட்டுள்ளது, சன்முக் ஹோய் ஜீவ் மொய் ஜபஹி ஜன்ம கோட்டி அகர் நாஷை சபஹி. ஸ்ரீராமரு கூட நேரில் வந்தாலே நிறைய ஜன்மத்தின் பாவங்கள் அழிந்து போகும் என்பதே இதன் பொருளாகும். இன்றைய நாள் வரை எத்தனை வருடங்களாய் ஸ்ரீராமர் ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் அவரை பூஜித்து அவருக்காக விரதம் வைத்தும் ராமாயணத்தையும் படித்த பின்னும் ராமரின் பக்தர்கள் நேருக்கு நேர் சந்தித்தீர்களா? இல்லன்னா நிறைய ஜென்மத்திற்கான பாவங்கள் அழிந்ததா? பாவங்கள் அழிந்து விட்டால் வாழ்க்கையில் துக்கத்தின் பெயர் அடையாளமே இருக்காது. எனவே வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாய் மாறிவிட்டதா? இதிலிருந்து எதுவும் நடக்கவில்லை. ஏனென்றால் எப்பொழுது நாம் ஆன்மீக ஞானத்தின் மூலமாக அவரை தெரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் சாக்காரத்தில் வந்திருக்கும் ஸ்ரீராமரை நேருக்கு நேர் வர முடியும். அவரை நேருக்கு நேர் சந்திக்க முடியும் மற்றும் அவரை தெரிந்து கொண்டு அவரின் ஞானம் மற்றும் யோகத்தின் மூலமாக எல்லா பாவங்களும் அழிந்துவிடும். பக்தியின் மூலமாக ராமர் கிடைக்கவில்லை. இந்த ஆன்மீக ஞானத்தின் மூலமாக தான் ராமர் கிடைப்பார். இந்த ஆன்மீக ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் அவரை தெரிந்து கொள்ள முடியும். இதன் மூலமாக நாம் அவரை நேருக்கு நேர் சந்திக்க முடியும். நேருக்கு நேர் சந்தித்தால் நமது நிறைய ஜென்மங்களின் பாவ கணக்கும் அழிந்துவிடும். எப்பொழுது நம் வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் அழிகிறதோ அப்போதே துக்கங்கள் நம்மளை விட்டு விலகிவிடும். எப்பொழுது துக்கங்கள் நம்மளை விட்டு விலகுகிறதோ அப்பொழுதே நம் திறமை ஆக முடியும். மற்றும் இதன் பலனாய் 5 விகாரங்கள் ஆகிய காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஆகிய நோயிலிருந்து முழுதாக முக்தி கிடைக்கும். இதுதான் ராம்பான் மருந்தாகும்.
இன்றைய உலகத்திலும் மருத்துவர்கள் ஏதாவது ஒரு நல்ல மருந்தை அவர்கள் என்ன பெயர் வைக்கிறார்கள்? ராம்பான் என்று சொல்கிறார்கள். இதுதான் இந்த 5 விகாரங்களிடமிருந்து முக்திதான் ராம்பான் மருந்தாகும். இந்த மருந்தின் மூலமாக தான் 5 விகாரங்கள் ஆகிய நோயிலிருந்து நமக்கு முக்தி கிடைக்கும். இந்த ஞானம் மருந்தின் மூலமாக தான் உலகத்தையும் மாற்றக்கூடிய பணியில் அனைத்து அசுரர்களையும் மாற்றக்கூடிய வேலையை ஸ்ரீராமர் அம்புதான் செய்கிறது. ஏனென்றால் உண்மையை தெரிந்து கொள்பவர்கள் கட்டாயமாக மாறுவார்கள். ஸ்ரீராமரின் அம்பு என்றால் ஸ்ரீராமரின் ஞானம்தான் முழு உலகத்தையும் மாற்றும். மற்றும் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் இப்பொழுது அசுரர்களாக மாறிவிட்டனர். அந்த அசுரர்களையும் ஸ்ரீராமரின் ஞானம்தான் தேவதைகளாக மாற்றும். உண்மையான ஞானம் கிடைத்தாலே இந்த உலகத்திலிருந்து வைராகியம் வரும். எப்பொழுது இந்த உலகத்திலிருந்து வைராகியம் வருகிறதோ அப்பொழுதுதான் மனிதன் தனது வாழ்க்கையை மாற்றக்கூடிய. அதனால்தான் ராமாயணத்திலும் சொல்லப்பட்டுள்ளது, बिन वैराग विवेक न हुई राम कृपा बिन सुलभ न सोई. அதாவது வைராகியம் இல்லாவிட்டால் இந்த ஞானம் கூட நமக்கு கிடைக்காது. ஆனால் உலகத்தினர் இதை திரேதாயுகத்தை சேர்ந்த ராமரின் விஷயம் என்று புரிந்து கொள்கிறார்கள். உண்மையில் இது என்ன ராமரின் விஷயமாகும்? எந்த நிராகார ராமர் இருக்கிறாரோ அவர் மேல் எப்பொழுது 100% அன்பு வருகிறதோ அப்பொழுதுதான் எல்லோர் மேலிருந்தும் வைராகியம் வந்துவிடும். ஆகவே எப்பொழுது வரை இந்த உலகத்தினர் உறவுகள் பொருட்கள் மேல் ஈடுபாடு இருக்கிறதோ அப்பொழுது வரை நம்முள் ஞானம் தோன்றாது. எப்பொழுது நமக்குள் 100% அன்பு வருகிறதோ, ஒரே ஒரு ராமர் மேல் எப்பொழுது 100% அன்பு வருகிறதோ, எப்பொழுது நாம் அவரை புரிந்து கொண்டு அவர் தரும் ஞானத்தை புரிந்துக்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த உலகத்திலிருந்து நமக்கு வைராகியமும் வரும். எப்பொழுது வைராகியம் வருகிறதோ அப்பொழுதுதான் ஆத்மாவின் 84 ஜன்மங்களின் ஞானம் நம்முள் தோன்றும். ஒரேடியா தோன்றிவிடாது, மெதுவாக தான் தோன்றும். மற்றும் எவ்வளவு நாம் வைராகியம் வருகிறதோ, எவ்வளவு நமக்குள் வைராகியம் வருகிறதோ அவ்வளவுதான் ஞானம் அதிகரித்து கொண்டே போகும். மற்றும் கூடவே தனது நிறைய ஜன்மத்தையும் தெரிந்து கொள்ளலாம். வைராகியத்தின் விஷயத்தை கேட்டு நீங்க எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அதாவது நமக்கு குடும்ப வாழ்க்கையை விட வேண்டியதா இருக்கும். ஆனால் இது போன்ற விஷயம் கிடையாது. குடும்ப வாழ்க்கையை விட வேண்டிய அவசியமே கிடையாது. கீதையின் ஞானமும் அர்ஜுனன் போல் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவருக்கே கொடுக்கப்பட்டது. கீதையிலும் அர்ஜுனன் கேட்டார், இந்த மனம் ரொம்பவே சஞ்சலம் அடைகிறது, இங்கு அங்கு கூட்டின் செல்கிறது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கூட்டின் செல்கிறது. அப்பொழுது கடவுள் என்ன பதில் கொடுத்தார்? கடவுள் சொன்னார், இந்த மனம் ரொம்பவே பிரபலமானதாகும். ஆனால் இதை முயற்சி மூலமாக தனது வசியத்தில் கொண்டு வரலாம். வைராகியம் இல்லாமல் ஆத்ம ஞானத்திற்கான முயற்சியை செய்ய முடியாது. மற்றும் பரமாத்மா ஞானம் இன்னுமே கிடைக்காது. ஆத்மாவை தெரிந்து கொள்ள இந்த விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளணும்.
बिनु वैराग विवेक न होई राम कृपा बिनु सुलभ न सोई. எப்பொழுது வரைக்கும் வைராகியம் வரவில்லையோ அப்பொழுது வரைக்கும் இந்த ஞானமும் நம்பும் தோன்றாது. மற்றும் கடவுளின் உண்மையான உதவியாளர்களாகவும் ஆக முடியாது. இந்த ஞானம் கடவுளின் மிக பெரிய ஆஸ்தி ஆகும். அதற்கே ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாத்தா ஏக் ராம் பிகாரி சாரி துனியா. கடவுளால் கொடுக்கப்படுகிற ஞானத்தின் மூலமாக தான் நாம் தூய்மையாகுகிறோம். இதற்காகவே நாம் பாடுகிறோம், ரகுபதி ராகவ் ராஜாராம் பதித் பாவன் சீதாராம். இப்பொழுது நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள் கிடைத்திருக்கும் சொல் நாம் தொடர்ந்து அவர் தொடர்பில் இருக்க வேண்டும். மற்றும் நினைவும் சேவை இதன் வழியாக எவ்வளவு யார் கடவுளை நினைவு செய்கிறார்களோ அவ்வளவு கடவுளும் அவர்களை நினைவு செய்வார். இதன் மூலமாக தான் நாம் தூய்மையாக முடியும். ஒரே ஒரு ராம் மூலமாக மட்டும்தான் பத்திதர்களை பாவனமாக்க முடியும், தூய்மையாக்க முடியும். எவ்வளவு யார் கடவுளை நினைவு செய்கிறார்களோ அவ்வளவு கடவுள் அவர் கூடவே இருப்பார். எனவே யாரை கடவுளே நினைவு செய்கிறாரோ உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா நினைவு செய்கிற பொழுது அந்த ஆத்மாவிற்கு இருப்பு ஏற்படும். அதற்குதான் துளசிதாசன் சொல்லியிருக்கிறார், ஹிருதய பீர் மேரே காவ் ரகுவீரே. எனது இதயத்தில் வலி ஏற்படும் சொல் ராமருக்கு இதயம் வலிக்கிறது என்று துளசிதாஸ் சொல்கிறார். ஆகவே கடவுளும் பாவனையின் பசியில் இருக்கிறார். எவ்வளவு நாம் கடவுளை அன்பு செய்கிறோமோ ஈடுபாடு இருக்கிறதோ அவ்வளவு கடவுளும் நம்மளை அன்பு செய்வார். மற்றும் அவர் நம்மளை அன்பு செய்தால் நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும். நமது வாழ்க்கை மிகவும் சுகம் நிறைந்த வாழ்க்கையாய் மாறிவிடும். இதை தவிர்த்து நமக்கு வாழ்க்கையில் வேறு என்ன தேவை? பக்தியில் நாம் எவ்வளவு சொல்லிக் கொண்டிருந்தோம், அதாவது கடவுளே நீங்க கிடைக்கும் பொழுது நான் முழுசாக உங்களுக்கே அர்ப்பணை ஆகிவிடுவேன். இப்போ அந்த நேரம் வந்துவிட்டது. யார் எவ்வளவு அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று பார்க்க கூடிய அந்த நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இப்பொழுது நல்லதே கெட்டதை வெல்கிறதோ, இப்பொழுது எது நல்லது எது கெட்டது என்று நமக்கு புரிந்துவிட்டது. அதே போல் நல்லதையும் கெட்டதையும் நிர்ணயிக்க கடவுள் நாம் அனைவரையும் சுதந்திரமாய் விட்டுவிட்டார். இந்த உலகத்தில் கலியுக கடைசியில் கடவுள் வரும் பொழுது முழு உலகமும் ராவண சம்பிரதாய் தூய்மை இல்லாத உலகமாய் ஆகிவிடுகிறது. மனிதர்களிடம் தூய்மையே இருப்பதில்லை. எனவே இந்த ராவண சம்பிரதாயத்தில் சிலர் கும்பகர்ணன் போல சாது சந்நியாசிகளும் இருக்கிறார்கள் மற்றும் விபீஷன் போல இருக்கிறார்கள். விபீஷன் ராமன் கடவுளை தெரிந்து கொள்கிறார்கள் மற்றும் தெரிந்து கொண்டும் அதன் அடிப்படையில் ராவணனின் துணையை விட்டுவிட்டார் மற்றும் ராமனின் படையில் வருகிறார். ராவணனின் எல்லா விதமான குறைகளையும் ராமரிடம் சொல்கிறார் மற்றும் மனதின் மூலமாக, பேச்சின் மூலமாக, கர்மங்கள் மூலமாக மற்றும் மனம், பணம், உடல் மூலமாக ஸ்ரீராமருக்கு உதவியாளராய் ஆகுகிறார். இதன் மூலமாக ராவணன் அழிக்கப்பட்டார் மற்றும் கும்பகர்ணன் தேக அபிமானத்தில் வந்து தனது குலத்திலே இருந்த ராவணனுக்கு உதவினார். அவர் ராமரை உண்மையானவர் என்று
சொன்னார். இப்படி சொல்லியிருந்தாலும் அவர் ராவணனுக்கே உதவினார். மற்றும் அவர் ராமர் தான் உண்மையானவர், ராவணன் பொய்யானவர் என்றும் சொல்லினார். இப்படி சொல்லியும் அவர் ராவணனுக்கே உதவினார். விபீஷனுக்கு தேகாபிமானம் கிடையாது. எனவே அவர் தனது குலத்தை விட்டுவிட்டு ராமருக்கு உதவினார். ஆனால் கும்பகர்ணனுக்கு தேகாபிமானம் அதிகமாக இருந்தது. எனவே அவரால் தனது தேகத்தின் குடும்பத்தை விட முடியவில்லை. ஆகவே விபீஷன் உயர்ந்தவர் ஆவார். எப்படி விபீஷன் ராவண சம்பிரதாயத்தை எட்டி உதைத்தாரோ, ராமனுக்கு உதவியாளராய் உதவி செய்தாரோ, அதே போல் இப்பொழுது ஸ்ரீராமருக்கு உதவும் நேரம் வந்துவிட்டது. இந்த விஷயத்தை கண்டிப்பாக சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் ராம் நாம் சக்தி என்று சொல்லப்படுகிறது. அதாவது வாழ்க்கையில் கடைசி நேரம் ஆகிய கலியுக கடைசியில் எல்லோர் மனதிலும் ராமரே உண்மையானவர், மற்ற முழு உலகமும் பொய்யானது என்று உட்கார்ந்து விட்டது. உண்மையான ராமரை நினைக்க கண்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அவர் உதவியாளராய் ஆகிவிட்டோம் என்றால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கு தான் சத்தியமேவ ஜெயத்தே என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் ஸ்ரீராமர் உருவமற்ற ஒளி புள்ளி சிவன் ஆவார். அவர் கலியுக கடைசியில் இந்த உலகத்திற்கு வந்து உடலுள்ள ஸ்ரீராமரின் சாதாரணமான உடலில் நுழைந்து திவ்ய பிறப்பை எடுக்கிறார். மற்றும் நாம் அனைவரும் சீதையாவோம். நாம் அனைவரும் 5 விகாரங்கள் ஆகிய ராவணனின் சிறையில் இருக்கிறோம். அந்த ராமர் நம்மளை 5 விகாரங்கள் ஆகிய ராவணனின் சிறையில் இருந்து விடுவிக்கிறார். மற்றும் சிவனின் ஞானம், யோகத்தின் சக்தியை தனக்குள் நிரப்புகிறோம். இதன் மூலமாக நாம் சிவனுக்கு உதவியாளர்களாய் ஆகுகிறோம், சிவ சக்திகளாய் ஆகுகிறோம். கடவுள் சிவன் வந்து தெய்வீக குணங்களை நிறைத்து நம்மளை தேவதைகளாக ஆகுகிறார். அப்பொழுதுதான் நாம் சிவ சக்திகளாக ஆகுகிறோம், சிவனுக்கு உதவியாளர்களாக ஆகுகிறோம். அப்பொழுதுதான் நாம் ராமராஜ்யத்தை படைக்கும் வேளையிலும் சிவனுக்கு உதவியாளர்களாய் ஆகுகிறோம். இப்பொழுது நாம் தெரிந்து கொண்ட அனைத்து விஷயங்களையும் சிறுவாக பார்க்கலாம். முதலில் நாம் ஸ்ரீராமரின் சரித்திரத்தை புரிந்து கொண்டோம். எப்படி அவர் கட்டளை கீழ்ப்படியும் புதல்வன் ஆவார் மற்றும் தந்தைக்கு சமமாய் பிரஜைகளை பார்த்துக் கொண்டார். ராஜாவாகியும் அவர் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களிடமும் நட்பு வைத்தார். ஒரு தூய்மையான மரியாதை கொண்ட கணவனாகவும் இருந்தார் மற்றும் ஞான செல்வம் கொடுக்கக்கூடியவராகவும் இருந்தார். இரண்டாவது விஷயம், அவர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை ஆன்மீகத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டோம். எப்படி கலியுகத்தின் கடைசியில் முள்ளுக்காட்டு போல துக்கம் தரக்கூடிய மனிதர்களுக்கு நடுவே இருந்தார். அனைத்து ஆத்மா ரூபமான சீதைகளை 5 விகாரங்கள் ஆகிய ராவணனின் சிறையில் இருந்து விடுவித்தார். குரங்கு போல் விகார மனிதர்களை தேவதைகளாக ஆக்குகிறார். மனிதர்களே குரங்கு சேனை ரூபத்தில் உதவியாளர்களாய் ஆகுகிறார்கள். அகில்யாவிற்கு சைத்தன்ய மனம் தந்தார் மற்றும் அன்போடு சபரியால் தந்த இறந்த பழத்தை சுவீகரித்தார். இது போன்ற விஷயங்களை நாம் புரிந்து கொண்டோம். மூன்றாம் விஷயமாய் நாம் ராமரின் முக்கியமான கர்மங்களை புரிந்து கொண்டோம்.
ருத்ர ஞான யக்ஞத்தை படைப்பது மற்றும் அனைத்து மக்களில் இருக்கும் 5 விகாரங்கள் மற்றும் தேகாபிமானம் மற்றும் 10 வரிகமானம் மற்றும் 10 வரிகள் கொண்ட ராவணனின் அழித்து மற்றும் இந்த ராமராஜ்யத்தை அழித்து இதன் பதிலாக ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். இதை பற்றி நாம் புரிந்து கொண்டோம். 4ஆம் விஷயமாய் நாம் அயோத்தியா நகரத்தில் ராமர் கோயிலின் படைப்பு மற்றும் அயோத்தியாவின் உண்மையான அர்த்தத்தை பற்றி புரிந்து கொண்டோம். அயோத்தியா என்றால் எங்கு யுத்தமே நடப்பதில்லையோ அதுவே அயோத்தியா ஆகும். இது போன்ற குடும்பத்தை ராமர் இப்பொழுது படைக்கிறார். 5ஆம் விஷயம், நாம் ஸ்ரீராமரின் பெயரின் மகிமையை தெரிந்து கொண்டோம். அவருக்கு நேரில் வந்தாலே நிறைய ஜென்மத்தின் பாவங்கள் அழிந்துவிடும் என்று நாம் புரிந்து கொண்டோம். எப்பொழுது நாம் வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் அழிகிறதோ அப்பொழுது நாம் வெறும் சுகத்தை மட்டும்தான் அனுபவிப்போம். மற்றும் கடவுளை தெரிந்து கொண்டு சத்தியுகம் ரூபமான ராமராஜ்யத்தை படைக்கும் வேளையில் உதவியாளர்களாய் ஆக முடியும். நமக்குள் இருக்கும் 5 விகாரங்களை அழித்து தெய்வீக குணத்தை தாரணை செய்து சிவசக்திகளாய் நாம் ஆகணும். எப்பொழுது நாம் சிவசக்திகளாய் ஆகுகிறோமோ அப்பொழுது நாம் ராமருக்கு உதவியாளர்களாகவும் ஆகுகிறோம். ராமநவமி பண்டிகையின் ஆன்மீக அர்த்தங்களை புரிந்து கொள்ள இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் ஒன்று சேர்ந்திருக்க அனைவருக்கும் ராமரை பற்றின புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உண்மையில் பக்தியின் பழமே ஞானமாகும். எனவே இந்த ஸ்ரீராமர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஞானத்தை கேட்டு உங்கள் மனதில் எழுந்துகிற கேள்வியின் பதிலுக்காக நீங்கள் எங்களுக்கு இமெயில் அனுப்பலாம். எங்கள் இமெயில் ஐடி என்னவென்றால் a1spiritual1@gmail.com ஆகும். எங்கள் இமெயில் ஐடி a1spiritual1@gmail.com ஆகும். இல்லைன்னா போன் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் தொடர்பு எண் 9891370007 9891370007 ஆகும். மற்றும் அத்தியாத்மிக் வித்யாலயாவிலும் நீங்கள் இணையலாம். கடைசியில் நாங்கள் வெறும் இதைதான் சொல்ல விரும்புகிறோம். என்னவென்றால், தேச தந்தை மகாத்மா காந்தி 40 கோடி பாரதவாசிகளை தன்னோடு சேர்த்து ஒரே ஒரு பாடலை தான் பாடினார். ரகுபதி ராகவ் ராஜாராம் பதித் பாவன் சீதாராம். மற்றும் அவர் ராமராஜ்யத்தின் கனவு கண்டார். எனவே இது ஒரு பாடலாய் மற்றும் கனவாகவே இருந்துவிடுமா? இல்லனா உண்மையாகுமா? கண்டிப்பாக நிஜமாகும். ஏனென்றால் இப்பொழுது கடவுள் உருவமற்ற ராமர் அந்த கனவை நிஜமாக்க சாதார உடலில், ஒரு சாதாரணமான மனித உடலில் ராமரின் மூலமாக இந்த ஞானத்தின் தீபத்தை ஏற்றி மனிதர்களை தூய்மையாக்குகிறார். அதாவது தேவதைகளாய் ஆக்குகிறார். மற்றும் அவர் மூலமாக தான் ராமராஜ்யத்தை உருவாக்கும் பணியை செய்கிறார். கொஞ்சம் நேரம் நாம் நமக்காக ஒதுக்க வேண்டும். எனவே இந்த தங்க வாய்ப்பை நேரம் இருந்தே எடுத்துக் கொள்ளுங்கள். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. ஓம் சாந்தி.